கல்வனை போலுமை நான் இழந்தாலும் கண்ணிமை போல என்றும் எம்மை காக்கின்றாய். உன் திருப்புகழ் பாடியே உன் பீடம் வருகின்றோம். உன் இதய கோவில் தன்னில் குடியிருக்கவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய மறை நிகழ்வுகளில் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை
மகிமைப்படுத்துகின்றோம் யாம் உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இயங்கும் அருளுள்ள தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவர், நீ என் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவர், எங்கள் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர், நீர் என் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். இன்றைய திருப்பலி கருத்துக்கள். அலெக்சியாஸ் மற்றும் சுபாஷினி குடும்பத்தினர் தங்களின் மகன் ரிக்ஸி ரெக்ஸ் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இறைவனுக்கு நன்றி கூறவும், ஆண்டவர் அவருக்கு நல்ல ஆரோக்கியமும் ஞானம் மற்றும் அவருக்கு தேவையான இறையாசிர் நிறைவாக கிடைக்கவும், அருண் பாஸ்கர் மற்றும் சுகந்தி குடும்பத்தினர் தங்கள் அன்பு தாயார் மார்த்தாள் ஞானப்பிரகாசம் அவர்களின் 5ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவருடைய ஆன்மா இறை அருளில் நித்திய இளைப்பாறுதல் பெற வேண்டியும், ஜென்சி மற்றும் ஜான் பிரதீப் குடும்பத்தினர் ஜான் பிரதீப் அவர்களின் தந்தையார் திரு குழந்தைசாமி அவர்களின் 5ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவருடைய ஆன்மா இறை அருளில் நித்திய இளைப்பாறுதல் பெற வேண்டியும், விக்டர் மற்றும் ஜூலி குடும்பத்தினர் திரு தேவசகாயம் அவர்களும் மற்றும் அருட்பணி அலோசியஸ் சேவியர் அவர்களின் ஆன்மாக்கள் இறை அருளில் நித்திய இளைப்பாறுதல் பெறவும், திரு குழந்தைசாமி அவர்களுக்கு நல்ல உடல் நடத்தியற்காகவும், மகேஷ் மற்றும் சுபா குடும்பத்தினர் சுபா அவர்களின் மூத்த சகோதரி செலின் பிரதீபா அவர்களின் ஆன்மா இறை அருளில் நித்திய இளைப்பாறுதல் பெற வேண்டியும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் தேவைகளையும் இத்திருப்பலியில் இறைவனின் திருப்பிடத்தில் சமர்ப்பித்து இந்த இறைப்பலியில் பக்தியுடன் இணைந்து ஜெபிப்போம், பங்கேற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையை நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை என்றும் அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவரின் புனிதர் வரும்பொழுதெல்லாம் இங்கே தங்கிச் சென்றனர். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு சென்றார். அங்கே இருந்த பணக்கார பெண் ஒருவர் அவரை உணவருந்தும்படி வற்புறுத்தினார். அதன் பின் அவர் அவ்வழியே சென்ற போதெல்லாம் அங்கே உணவருந்திவிட்டு சென்றார். அவர் தம் கணவனை நோக்கி, நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியவர் புனிதர் என்று நான் கருதுகிறேன். ஆதலால் வீட்டு மேல்தளத்தில் சிறு அறை ஒன்றை அவருக்காக கட்டி அதில் படுக்கை, மேஜை, நாற்காலி, விளக்கு முதலியன தயார்படுத்தி வைப்போம். அவர் வரும் பொழுதெல்லாம் அங்கே தங்கி செல்லட்டும் என்றார்.
அவனுக்கும் வயதாகிவிட்டது என்றார். எலிசா அவளை இங்கு வரச்சொல் என்றார். அவ்வாறே அவன் அவரை அழைக்க அவரும் கதவருகே வந்து நின்றார். எலிசா அவரை நோக்கி, அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். இது ஆண்டவரோட வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என்னாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். என்றும் பாடுவேன். விழாவின் பேரொளியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் பெயரில் களி கூர்வார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். என்றும் பாடுவேன். ஏனெனில் நீரே அவர்களது ஆற்றலின் மேன்மை. உமது தயவால் எங்கள் வலிமை உயர்த்தப்பட்டுள்ளது. நம் கேடயம் ஆண்டவருக்கு உரியது. நம் அரசர் இஸ்ரேலின் தூயவருக்கு உரியவர். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். என்றும் பாடுவேன்.
இயேசுவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாய் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இரண்டு உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமே இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒருவரை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார், அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்த மட்டில் இறந்தவர்கள் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. ஆண்டவரோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்திய எழுதினத்திலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 வசனங்கள் 37 42 முடிய. இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோ என்னுடையோ என கருதப்பட தகுதியற்றோ, என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோ என்னுடையோ என கருதப்பட தகுதியற்றோ, தாம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோ என்னுடையோ என கருதப்பட தகுதியற்றோ, தாம் உயிரை காக்க விரும்புவோ அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தாம் உயிரை இழப்புவாரோ அதை காத்துக் கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோரில் ஒருவருக்கு அவர்கள் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தாம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்மையெல்லாம் மனமுவந்து உபசரித்து ஏற்றுக்கொள்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு நிறைந்த நாமத்தில் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய வாசகங்களை நான் பார்த்த பொழுது, வாசித்த பொழுது, முதல் வாசகம் என்னை மிகவும் கவர்ந்து இருந்தது. எனவே இன்றைய மறைமுறையில் கூட, சிந்தனைகளில் கூட அதை தழுவியே அமைக்கப்பட்டிருக்கிறது. விருந்தோம்பல் பற்றி, யூதர்களிடையே இந்த பாரம்பரியத்தை பற்றி நாம் முதல் வாசகத்தை தெரிந்து கொள்கிறோம். விருந்தோம்பலை அவர்கள் நேர்மையாக பாராட்டினார்கள். உலகத்திலே பல நாகரிகங்கள் தோன்றியிருக்கின்றன. எங்கெல்லாம் நாகரிகங்கள் வளர்ந்திருந்தனவோ, எங்கெல்லாம் கலாச்சாரம் மேம்பட்டவைகளாக இருந்தனவோ, பண்பாடுகள் போட்ட தகுந்தவைகளாக இருந்தனவோ, அங்கெல்லாம் விருந்தோம்பல் என்ற பண்பினையும் மிக நேர்த்தியாக பின்பற்றி வந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு வரலாற்றிலிருந்து தெரிய வருகிறது. உண்டி கொடுத்தோர் உண்டி கொடுத்தோரே என்ற திருமூலரின் வாக்குகளுக்கு இணங்க, விருந்தோம்பலின் நோக்கம் என்பது உயிர்களுக்கு ஆதரவும் ஆதாரமாக இருப்பதுதான் என்று தெரிய வருகிறது. அதுபோல அவை காட்டிய விருந்தோம்பலை பற்றி பேசுகிற பொழுது, மருந்தே ஆயும் விருந்தோடு உண் என்று சொல்லுவார். வல்லவ பெருந்தவை அமுதே ஆயும் அதை பகிர்ந்து உண்ண வேண்டும் என்று வலியுறுத்துவார். தமிழ் இலக்கியங்களெல்லாம் இப்படித்தான் விருந்தோம்பலை மிக மேன்மையாக பாராட்டி இருக்கிறார்கள். அது புறநானூறாகட்டும், அகநானூறாகட்டும், கலித்தொகையாகட்டும், தொல்காப்பியமாகட்டும், பெரும்பாட்டு படையாகட்டும் அல்லது சிறுபாட்டு படையாகட்டும், எல்லா நூல்களிலும் கூட விருந்தோம்பல் பற்றி, அதன் மேன்மையை பற்றி குறிப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன. வடவு பெருந்தவை கூட விருந்தோம்பலை பற்றி பேசுகின்ற பொழுது 10 குறள்களை அதற்கென்று அமைத்து அதை ஒரு தனி அதிகாரமாகவே வைத்திருக்கிறார். வைத்து எப்படி விருந்தோம்பல் ஒரு உயிர் வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது என்பதை மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறார். 81வது குறளை நாம் வாசிக்கின்ற பொழுது, இருந்தோம்பி இல்வாழ்க்கை வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு என்று கூறுகிறார். வேளாண்மை செய்த பொருட்டு என்றால் ஏதோ வேளாண்மை தொழில் செய்வது என்று நாம் அர்த்தம் கொள்ளக்கூடாது. உபகாரம் செய்கிற செயல், அதுதான் இல்வாழ்க்கையின் பலன். அந்த பலன் எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது என்றால் விருந்தோம்பலில் வெளிப்படுத்தப்படுகிறது என்று வள்ளுவ பெருந்தகை அழகாக கூறுகிறார். இல்வாழ்க்கை என்பது எதற்கு என்றால் அன்பு பெருகுவதற்குத்தான் இல்வாழ்க்கை. அந்த அன்பு இல்லத்திலே கணவன் மனைவியிலேயே பெருகுகிறது. அது பிள்ளைகளுக்கு கசிந்து பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிறது. இப்படியாக அன்பு பெருகி அது கசிந்து சமுதாயத்திற்கும் செல்கிறது. அந்த சமுதாயத்திற்கு அது செல்கின்ற பொழுது அது அருளாக மாறுகின்றது. அன்பு அருளாக வேண்டும் என்பதுதான் இல்வாழ்க்கையின் ஒரு குறிக்கோளாக இருக்கிறது. தெரிந்தவர்களுக்கு உதவி செய்வது, தெரிந்தவர்களை விமர்சிப்பது என்பது அன்பு. தெரியாதவர்கள் மட்டும் அந்த அன்பு காட்டப்படுகின்ற பொழுது அது கருணையாக மாறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று நாம் தமிழ் மரபிலே மிக தெளிவாக பார்க்கிறோம். இருப்பவர்களெல்லாம் தானே என்று வயிற்றை வளர்த்து வாழ்க்கை என்பது நோய் என்று குறிப்பிடப்படுகிறது. திருக்கடலூரிலே நீங்கள் வாசித்தீர்கள், விருந்தோடு உண்ணாத இல்லாத பகல் உணவு நோய் என்று சொல்லப்படுகிறார். ஒவ்வொரு நாளும் கூட விருந்தினரோடு விருந்தோடுதான் உண்ண வேண்டும் என்று வலியுறுத்தி கூறுகிறார். அதுபோல வள்ளுவர் சொல்வார், பகுத்துண்டு பலவி போகுதல் என்று சொல்வார். இப்படித்தான் எலிசா என்ற இறைவார்த்தை முதல் வாசகத்தை வாசிக்கின்ற பொழுது சூனே என்கிற ஒரு நகருக்கு ஊருக்கு செல்கிறார். அந்த பகுதியிலே அவர் இறைப்பணி ஆட்சி கொண்டிருக்கிறார்.
அடிக்கடி அந்த பக்கம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதை ஒரு செல்வ சீமாட்டி கவனித்துக் கொள்கிறார். ஒரு பணக்கார குடும்பம், குறைகள் ஏதும் இல்லாத குடும்பம், மிக மகிழ்ச்சியான ஒரு குடும்பம். அந்த பெண்மணி பணம் மட்டும் அல்ல, குணமும் பெற்றவராக இருக்கிறார். எனவே இதோ இவர் இதை புரிந்தது போல இருக்கிறார், இதை வாக்கினராக இருக்கிறார். எனவே இவருக்கு களைப்பை போக்க உணவளிக்க வேண்டும், உபசரிக்க வேண்டும் என்று உபசரிக்கிறார். ஆனால் அந்த உபசரிப்பு அதோடு நின்றுவிடவில்லை. அது ஒரு தொடர் செயலாக மாற வேண்டும் என்பதற்காக அவர் அவரை வரவேற்றது மட்டுமல்ல, அவருக்கு ஒரு இடத்தையும் ஆயத்தம் செய்கிறார். வீட்டிலேயே ஒரு சிறு அறை அமைத்து அங்கு மேசை, நாற்காலி, கட்டில், விளக்கு என்றெல்லாம் அமைத்து அவர் அந்த பகுதி வருகிற பொழுது போகின்ற பொழுது கூட தங்கி ஓய்வெடுத்து தனது பணியை செய்ய வேண்டும் என்று எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிற ஒரு உபசரிப்பு. அதை எலிசா ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக ஏற்றுக்கொண்டு இந்த குடும்பத்திலே குறையேதும் இருக்கிறதா என்றபோது அந்த பெண்மணி எதையும் சொல்லவில்லை. ஊழியக்காரர் வழியாக தேகத்தி வழியாக தெரிந்து கொண்டு அந்த குடும்பத்திலே குறையில்லாமல் அவர்கள் எதையும் எதிர்பாராமல் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட பிள்ளைக்கே இல்லை, அது பெரும் குறையாகத்தான் இருக்கும் என்று அந்த ஊழியர் சொன்ன பொழுது அந்த எலிசா இறைவனிலிருந்து அருள் வேண்டி குழந்தை பேச்சை அங்கு கொடுக்கிறார். அது அறிவுக்கு எட்டாத ஒரு செயல். அதைத்தான் அற்புதம், புதுமை என்று நாம் சொல்கிறோம். எதிர்பார்க்கவே இல்லை, அன்போடும் கரிசனையோடும் அவர் உபசரிக்கிறார். இறைவனை புனிதர் என்பதற்காக, இறை வாக்கினர் என்பதற்காக அவர் உபசரிக்கிறார். ஆனால் அவருக்கு கையே பலனாக எதிர்பாராத ஒரு பெரும் நன்மை ஏற்படுகிறது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். நாம் திருக்குறள் 85 வாசிக்கின்ற போது வித்தும் இடவெங்கும் கல்வியோ விருந்தோம்பி எச்சில் மிசைபவன் குலம் என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன பொருள் என்றால், வன்முறை கூட இப்படி அதிசயங்கள் நடக்கும், விருந்தோம்பல் உள்ளமாக இருக்கின்ற பொழுது அழிவுக்கெட்டாத செயல்கள் நடக்கும் என்பதை வள்ளுவன் ஆவோதி எழுதுவதாக நாம் இருக்கிறார். அவர் கேள்வி கேட்கிறார், இப்படி உபசரிப்பவர்கள் வீட்டிலே தனக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, மிஞ்சியதை உண்டால் போதும் என்று விருந்தினரை உபசரிக்கிறவர்களுக்கு அவருடைய இடத்திலே வித்தும் இட வேண்டுமா என்ற கேள்வியை கேட்கிறார். அந்த கேள்வி அல்ல பதில். அவர்கள் வித்து இட தேவையில்லை என்று கூறுகிறார். விவசாயத்தில் நமக்கு தெரியும், இளங்கரை பற்றி நமக்கு தெரியும். விதை விதையால் எப்படி அறுவடை செய்வது, தானியம் எப்படி வீட்டுக்கு வந்து சேருவது. ஆனால் விருதுகளை உலகமான மன மகிழ்ச்சியோடு முக மலர்ச்சியோடு உபசரித்தவர்களுடைய இத்தகைய அதிசயங்களும் நடக்கும் என்பதை வள்ளுவர்களையும் கூறுகிறார். அதாவது நமது சமூகத்தை பற்றி நான் இனி பார்க்கின்ற பொழுது இந்த தமிழ் மக்களை பற்றி, இங்குள்ள குடும்பங்களை பற்றி நான் யோசித்து பார்க்கின்ற பொழுது, எனது அனுபவங்களை சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது எத்தகைய ஒரு பண்புகளால் மிக்கவர்களால் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெளிவாக தெரிகிறது. வருகின்ற தந்தையர்கள் எல்லாம் இன்சொல் காட்டி, முகமலர்ச்சியோடு இன்சொல் பேசி வரவேற்று, ஊக்கம் காட்டி பாராட்டி பேசி அவர்களை ஆதரிக்க உங்களுடைய தன்மை மிக நேர்த்தியான தன்மை. நீங்கள் உங்களுடைய தந்தை வழிகாட்டியோடு கூட எப்படி ஒத்திசைந்து செல்கிறீர்கள் என்பது இன்னொரு உபசரிப்பின் தன்மையாகவே இருக்கிறது. ஒருவருக்கொருவர் நீங்கள் காட்டுகிற அன்பு, இங்கு நடைபெறுகிற நிகழ்வுகளிலே நீங்கள் ஆர்வத்தோடு கலந்துகிற மாண்பு, அனைத்துமே கூட அந்த உபசரிப்பின் தன்மையை, அந்த தமிழின் பண்பாட்டினை இறைவன் தருகின்ற, இறைவன் எதிர்பார்க்கின்ற அந்த ஒரு கருணையை நீங்கள் காட்டுவதை நான் பார்க்கிறேன். அதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். இன்னும் நீங்கள் அதை வளர வேண்டும் என்று நான் உங்களுக்காக ஜெயிக்கிறேன். ஆனால் வள்ளுவர் என்ன சொல்கிறார்? தக்க சான்றோருக்கு உணவளித்தால் நீங்கள் இதெல்லாம் நடக்கும் என்று சொல்கிறார். தக்க சான்றோர் என்றால் ஞானம் ஒழுக்கம் நிறைந்தவர்களுக்கு நீங்கள் இப்படியெல்லாம் விருது
மிகுந்த பலன் கிடைக்கும் என்று வள்ளுவர் எழுதியிருக்கிறார். ஆனால் அந்த ஆண்டவர் ஒருபடி மேலே செல்கிறார். ஞானத்திலே மிக ஆழத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறார். அது என்னவென்றால், வருகிறவர் யாருக்கு தெரியவே இல்லை. தக்க சான்றோரா, அவர் தக்க விருந்தினரா என்று தெரிந்து கொள்ளவும் அவசியம் இல்லை. ஒருவர் புனிதர் என்பதா, அவர் நினைக்கிறார், அந்த பெண்மணி நினைக்கிறார், இறை புனிதராக இருக்க வேண்டும் என்று. அவர் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நேர்மையாக ஒருவர் நேர்மையாக என்பதற்காக நீங்கள் புறவழித்தால் நீங்கள் நேர்மையாக கைவாய் செய்வார் என்று ஆர்வம் கூறுகிறார். இறை வாக்கினர் என்பதற்காக நீ உதவி செய்தால் இறை வாக்கினரை கைவாய் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். என் சீடன் என்பதா, ஒரு பின்னம் மிகுந்த தன்மை கொடுத்தாலும் கூட அதற்கு கைமாறு பெறாமல் போக மாட்டீர்கள் என்று அவர் கூறுகிறார். ஆக சீடன் என்பதற்காக, இறைவன் பெயரால் வருகிறவர்கள் என்பதற்காக, இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் என்பதற்காக, இறைவன் பிள்ளைகள் என்பதற்காக நாம் யாருக்கு உதவி செய்தாலும், யாரை உபசரித்தாலும் அதற்கு கைமாறு பெறாமல் நாம் போக மாட்டோம் என்பதுதான் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தருகிற ஒரு மிக சிறப்பான பாடமாக இந்த நாளிலே அமைகிறது. பைபிளை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்வார், 14 வாசிக்கிற பொழுது, நீங்கள் விருந்தினரை அழைக்கின்ற பொழுது யாரெல்லாம் சொல்வார்? ஏழைகளை, உடல் ஊனமுற்றவரை, கால் ஊனமுற்றவரை, பார்வையற்றவரை அழையுங்கள் என்று கூறுவார். மொழி எழுதுவார்கள் என்பதற்காக நாம் அழைத்தால், அல்லது நீதிமொழியில் உதவி கிடைக்கும் என்பதற்காக அழைத்தால், இவர்களை அழைத்தால் நமக்கு ஏதாவது சிபாரிசுகள் கிடைக்கும் என்ற காரணத்திற்காக அழைத்தால், அதன் பயன் மிகுந்த பெருமையை இறைவனுடைய சன்னதியிலே சேர்த்தார். ஆனால் தெரியாதவர்கள், அறியாதவர்கள், அந்நியர்கள், விதவைகள், ஏழைகள், அநாதைகள், இந்த சமூகத்தால் புறந்தள்ளப்பட்டவர்கள், இவர்களை நாம் ஏற்று உபசரித்தால் இன்னும் எவ்வளவு அதிகமாக இறைவன் நமக்கு கைமாறு தருவார் என்பதை சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் அப்படித்தான் நம்மை அழைக்கிறார். ஆனால் அப்படி நாம் எப்படி உபசரித்து, தெரியாதவர்கள் மட்டிலே, அந்நியர்கள் மட்டிலே நாம் எப்படி கரிசனையோடும் அன்போடும் நாம் இன்முகம் காட்டி இன்சொல் பேசி எப்படி அவர்களை நாம் பக்குவத்தோடு அவர்களை உபசரிப்பது என்றால், அதற்கு பதிலைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. அங்கு என்ன செய்கிறது? ஆண்டவர் இயேசுவின் அன்பு. உன் அன்பு முதலிலே ஆண்டவர் மீது இருக்க வேண்டும். அவர் கூட இருக்கிற மனைவியையோ, பிள்ளைகளையோ, சகோதர சகோதரிகளையோ வெறுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் உங்கள் முதல் அன்பு இயேசுவின் மீது, கடவுளின் மீது இருக்கின்ற பொழுதுதான் உண்மையான அன்பாக அது இருக்கும். எனவே அந்த அன்பு உங்கள் உள்ளத்திலே ஊறுகின்ற பொழுதுதான் உண்மையான விருந்தோம்பல் உங்களால் செய்ய முடியும் என்று ஆண்டவர் மிக தெளிவாக, அழகாக அங்கு நமக்கு சுட்டி காட்டுகிறார். உன்னை இழந்தால் நீ பெறுவாய் என்று சொல்கிறார். தியாகம் வேண்டும். கொடுக்க கொடுக்க கரங்கள் சிவந்தன என்று சொல்வார்கள். அப்படி சிவந்த கரங்கள், அன்னை தெரேசாள் சொல்வாள், நீ கொடுப்பது உனது கரங்களில் சிவக்கிற அளவிற்கு இருக்க வேண்டும் என்று அன்னை தெரேசா அவர்கள் சொல்வார்கள். அப்படி சிவந்த கரங்களோடு கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அது யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தனுக்காக கொடுத்தான், இந்த ஊருக்காக கொடுத்தான் என்று சொல்கிற அளவிலே அதை நாம் நம்பி அதன் மனப்பாங்கிலே நாம் இருக்கின்ற பொழுது, இதன் வழியாக நாம் சிலுவையை தழுவி அந்த சிலுவையை நாள்தோறும் தூக்கி சுமக்கின்ற பொழுதுதான் ஆண்டவரின் சீடராக நாம் இருக்க முடியும். ஆண்டவரின் சீடராக இருந்தால் அந்த உண்மையான அன்பு, நான் சொன்னேனே, அந்த அன்பு அருளாக மாற வேண்டும், அந்த அன்பு கருணையாக மாற வேண்டும். அப்படி மாற வேண்டும் என்றால் நாம் இப்படிப்பட்ட காரியங்களை, ஆண்டவர் சொல்கின்ற விஷயங்களை நமது வாழ்க்கையிலே கடைபிடிப்பவர்களாக நாம் இருந்தால் உண்மையான சீடர்களாக நாம் இருப்போம். அதற்கான அழைப்பைத்தான் இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் விடுக்கிறார். 2ஆம் வாசகத்தை பாருங்கள். இது எப்படி வரும்? ஆண்டவரோடு நாம் இறந்தால் அவரோடு நாம் உயிர்ப்போம்.
திருமுழுக்கிலே இதுதான் நடக்கிறது. எனவே அந்த திருமுழுக்கிலே நாம் ஆண்டவரோடு இணைகின்ற பொழுது அவருடைய உண்மையான தியாகம் நிறைந்த சிலுவைகளை சுமக்கிற அந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்படி அந்த அன்பு நம் உள்ளங்களிலும் நமது இல்லங்களிலும் பெருகுகின்ற பொழுது அது சமுதாயத்தின் வாயில் கதவாக விருந்தாக அது மலர்கிறது. அந்த விருந்தினை நாம் படைக்கின்ற பொழுது நாம் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக இருக்கிறோம். இறை அருளை மிக மிக அதிகமாக பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். எனவே இத்தகைய வரங்களுக்காக தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆண்டவர் இயேசு நம்மை எல்லா நலன்களாலும் நிறைவாக நிரப்புவாராக. ஆமேன். எழுந்து நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, தமது திருப்பெயருக்காக செய்யப்படும் சிறிய அன்பு செயல் கூட மறவாத அன்பு தந்தையாகிய இறைவனிடம் முழு நம்பிக்கையுடன் நமது மன்றாட்டுக்களை எடுத்துரைப்போம். அழைத்தலின் அர்த்தமே என் இறைவா, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு ஒன்றிருக்கப்பட்டிருக்கும் நாங்கள் அனைவரும் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் என திருச்சபையின் அனைத்து உறுப்பினர்களும் கிறிஸ்துவுக்கு உண்மையான சீடர்களாய் அன்பின் சாட்சிகளாக விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான இறைவா, உலக நாடுகளின் தலைவர்கள் நீதியையும் அமைதியையும் நிலைநாட்டி ஏழைகள், அகதிகள், ஒடுக்கப்பட்டோர், பாதுகாப்பற்றோர் ஆகியோரின் உரிமைகளை காத்து பொது நலனுக்காக தன்னலமின்றி பணியாற்றும் ஞானத்தையும் மனத்துணிவையும் பெற அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய முதல் வாசகம் உணர்த்தும் இறைச்செய்தியின்படி எங்களுக்காக அருள் பணி செய்யும் குருக்களை மாண்புடனும் அன்புடனும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை மகிழ்வுடன் செய்து உமது திருப்பணியில் நாங்கள் பங்கு கொள்ளும் அருளையும் அதற்குரிய விண்ணக கைமாறாக உமது பேரருளையும் நிறைவாக பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும்
தங்கள் இல்லங்களில் கிறிஸ்துவை வரவேற்று விருந்தோம்பல், தாராள மனம், அன்பு பணிகள் ஆகியவற்றில் வளர்ந்து ஒவ்வொருவரிலும் ஆண்டவரின் முகத்தை காணும் அருள் பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பும் இரக்கம் நிறைந்த இறைவா, இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்துள்ள அனைத்து குடும்பங்களையும் அவருடைய கருத்துக்களையும் உமது திருமுன் சமர்ப்பிக்கின்றோம். குறிப்பாக ஜூன் 23ஆம் தேதி தங்களின் பிறந்த நாளை கொண்டாடிய ரிச்சி ரெக்ஸ் அவர்களுக்கும் நல்ல ஆரோக்கியமும் நிறைவான இறை ஆசீரும் நீண்ட ஆயுளும் கொடுக்கும்படியாகவும், மறைந்த மார்த்தாள், ஞானப்பிரகாசம், குழந்தை சாமி, தேவசகாயம், அருட்பணி அலோசிய சேவியர் மற்றும் செலின் பிரதீபா ஆகியோரின் ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதல் அளித்தருளும். மேலும் நோயால் துன்புறும் அனைவரும், குறிப்பாக திரு குழந்தைசாமி அவர்களுக்கு உடல் நகமும் ஆறுதலும் அருளி முது அன்பின் கரம் அவர்களை தாங்கி வழிநடத்த அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். பரிவன்பு மிக்க தந்தையே, எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கும் நீர் நம்பிக்கையோடு சமர்ப்பித்த இந்த மன்றாட்டுக்களை கனிவுடன் ஏற்றருளும். முது திருவுளத்தின்படி அவற்றை நிறைவேற்றி உண்மையான சீடர்களாகவும் தாராள உள்ளம் கொண்ட சேவர்களாகவும் முது திருப்பணிக்கு துணை நிற்கும் மக்களாகவும் வாழ அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உம்மிடம் சரணடைந்தேன், என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன், என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். கருணை நிறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. கருணை நிறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. கலப்படமில்லா நறுமண தைலம் முழுவதும் தந்தே, விலை மதிப்பில்லா கலப்படமில்லா நறுமண தைலம் முழுவதும் தந்தே. உள்ளத்தில் எண்ணம் அறிந்திடும் இறைவா, ஏழை நன்மை ஏற்றிடுவாய். உள்ளத்தில் எண்ணம் அறிந்திடும் இறைவா, ஏழை நன்மை ஏற்றிடுவாய். உன்னில் பாதம் சரணடைந்தேன், என் பிழையாவும் பொறுத்தருள் செய்வாய். கருணை நிறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. கருணை நிறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. அடுத்தவர் நலம் பெற கையளித்தேன், கலைகளும் கல்வியும் திறமையும் யாவும் அடுத்தவர் நலம் பெற கையளித்தேன். ஆவியை என்னில் பொழிந்திடுவாய், யாவரும் நலமுடன் வாழ்ந்திட செய்வாய். கருணை நிறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. கருணை நிறைவா ஏற்பாயே, நலம் சேர்ப்பாயே. உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம்
தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். கருணை நிறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. கருணை நிறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாமுள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இந்த புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். இதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கிற எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலையான வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வான தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பன்னிசைத்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே தந்தையே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களுடைய ஆயர்கள் ஆஸ்கர், ஆண்ட்ரஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவரே, நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட மார்த்தாள் ஞானப்பிரகாசம், குழந்தை சாமி, தேவசகாயம், அருட்பணி அலோசிய சேவியர் மற்றும் செலின் பிரதீபா ஆகியோரை என்றும் நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்கச் செய்தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. Jesus has given everything for us. He has given himself totally to us as a sign of his hospitality. So let us thank our Lord Jesus and say the prayer he himself taught us. Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done, on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு நீர் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப
அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அன்பையும் அரவணைப்பையும் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடை. கிறிஸ்துவின் திருவுளம் திருத்தம் நம்மை பாதுகாத்து நம் நிலையான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல். இறைவான வாழ்வு மண்ணில் கழித்திட இயேசு வருகின்றார். குறையாத அன்பு எங்கும் செழித்திட தன்னை தருகின்றார். இறைவான வாழ்வு மண்ணில் கழித்திட இயேசு வருகின்றார். குறையாத அன்பு எங்கும் செழித்திட தன்னை தருகின்றார். வானகம் தந்த அமுதமே, வாழ்வினில் தங்கும் வசந்தமே. வானகம் தந்த அமுதமே, வாழ்வினில் தங்கும் வசந்தமே. நிறைவான வாழ்வு மண்ணில் தழைத்திட இயேசு வருகின்றார். குறையாத அன்பு எங்கும் செழித்திட தன்னை தருகின்றார். இறைவனின் விருந்தினிலே கரையில்லா கருணை பொழிகின்றது. இணையில்லா இறைவனின் விருந்தினிலே கரையில்லா கருணை பொழிகின்றது.
கையூட்டும் தூய அன்பின் மேலான அன்பு விருந்து நோய் வாட்டும் நேரம் என்னை உயிரூட்டி காக்கும் மருந்து தாயூட்டும் தூய அன்பின் மேலான அன்பு விருந்து நோய் வாட்டும் நேரம் என்னை உயிரூட்டி காக்கும் மருந்து காயங்கள் ஆற்றிடும் கவலை கண்ணீரை மாற்றிடும் காலங்கள் போற்றிடும் கருணை உள்ளங்கள் ஏற்றிடும் இறைவனின் அன்பிது இணை இலை நம்பிடு நிறைவான வாழ்வு மண்ணில் தலைத்திட இயேசு வருகின்றார் குறையாத அன்பு எங்கும் செழித்திட தன்னை தருகின்றார் இணையில்லா இறைவனின் விருந்தினிலே கரையில்லா கருணை பொழிகின்றது இணையில்லா இறைவனின் விருந்தினிலே கரையில்லா கருணை பொழிகின்றது நிறைவான வாழ்வு மண்ணில் தலைத்திட இயேசு வருகின்றார் குறையாத அன்பு எங்கும் செழித்திட தன்னை தருகின்றார். மன்றாடுவோமாக. ஆண்டவரேவும் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறை பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இந்த பலியின் பயனாக எங்களது மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமருவோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய செகண்ட் கலெக்ஷன் இஸ் ஃபார் ஹோலி ஃபாதர். And so please there will be second collection. இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய இந்த அவர் லேடி ஆஃப் ரெஃப்யூஜ் அடைக்கல் அன்னை ஆலயமானது ஃபெஸ்டிவல் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி நாம் கொண்டாடுகின்றோம். எல்லா கம்யூனிட்டிஸும், நம்ம மட்டும் ஒரு சின்ன கம்யூனிட்டி தான், ஆனால் வியட்நாமீஸ் கம்யூனிட்டி, ஸ்பானிக் கம்யூனிட்டி, Filipino community எல்லாம் சேர்ந்து இந்த பங்கிலே 5 communities are together. So we will all be working together and we will have a celebration of the festival on September 13. So we will be putting up a food sale for Indian food for others and so on. So we will give you more information. But towards the preparation, there is the parish is giving, selling t-shirts and raffle tickets, and so I think $10 is the raffle ticket, and I invite you to really support the parish in whatever way possible. Thank you so much for all the families who have pledged to the diocese and to the parish in the sowing of the seed campaign, and you know that our parish has gone more than 100% because of the generosity of all of you. Ours is very minimal, but our parish, especially our Vietnamese community and other communities, have given a lot, and that's why we could go over 100% of which was given to
us for our parish. So we are really grateful, and those of you who have not yet done, you are most welcome to do that as early as possible, because at the end of June we close the sowing of the seed campaign for the wave 1 parishes. The wave 2 parishes will start from July, like our Church of the Resurrection and other parishes. Okay. And இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய வேளாங்கண்ணி திருவிழா கொடியேற்றமானது செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி நடைபெறும். அதன் பிறகு திருவிழாவானது செப்டம்பர் 19ஆம் தேதி அந்த ஆலயத்திலே நடைபெறுமாகவே அதற்கு தயார் செய்யும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வாரம் நம்முடைய கம்யூனிட்டியிலேருந்து நிறைய பேர் கேம்பிங் போகிறாங்க. ஸோ தெர் வில் பி many families are going. You know how many families are going? 20 families are going for camping, and so we will miss them, but there will be mass as usual. If you don't have everyone of the choir here, you all can become choir next week to sing the mass, and so there will be mass at 7 p.m. as usual next week. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே we are very happy. Father Titus is here, and you know Father Titus will tell more that he has completed his studies, and we also had after his graduation he said mass here. We congratulated him, but he is moving to East Coast. Is it East Coast? East Coast somewhere. He will tell you on July 6th, and so this will be his last mass with us here for time being, hopefully, and we will miss his wonderful sermon and very good Tamil sermon, and we are really grateful for that. And so in great appreciation for Father, if you like to see him after mass and wish him, and please do so personally, reaching out to him and wish him and thank him for helping us in many ways during these days. But as a community, as a part of our appreciation and gratitude, we want to honor him with our traditional shawl. I invite two of our community members to come forward. Somebody can take a picture, photo. Somebody has a camera. Bartholomew, okay. Thank you. Let's give big hands to Father. Thank you. We also have a small gift for you, Father. Let's give big hands. Yeah. Thank you. Anybody who's celebrating birthdays and wedding anniversaries this week? Richie, come, Richie. His birthday was on 23rd. Anybody else celebrating birthday this week? Okay, wedding anniversaries? Okay. You are the only beloved child, Richie. Okay. Yeah, Remy also. Yes. Kavita, adukku da vandirukingla? அன்பின் ஆண்டவர் இறைவா, இதோ இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே இவர்களை நிறைவாக ஆசீர்வதியும். இந்நாள் வரை நீர் செய்த அனைத்து உதவிகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இவர்களை உமது கரங்களுக்குள்ளாக வைத்து பாதுகாப்பளித்து பல்லாண்டுகள் நலமுடன் வாழ்ந்து எல்லா வளங்களும் பெற்று நிறைவுடன் இருக்க இவர்களுக்கு துணை புரியும். எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். God bless you. So we have a couple of families, new families. Last week also I forgot to mention. Can our new families, can you kindly stand? We want to really, please. And Ningalo and Jeffy, everyone. Let's give big hands to them. Thank you. Welcome. Jeffy and Brito, they are working here. Their mom and dad came to see,
they are also looking for good girls, okay, for marriage. So please, we are, if you know someone, we are looking for, so that we get, good people, to exchange in terms of their own community or others. So please let me know. We will do everything possible. Okay, thank you for Brito and Jeffrey. Please be seated. Yeah. So we have a potluck for everyone after Mass. And so thanks to our choir, our technicians, our altar servers, wonderful altar servers, and everyone. Let's give them big hands. Thank you. உண்மையிலேயே நான் இங்கு அமெரிக்கா வந்து இந்த படிப்பிற்காக வந்து 2 ஆண்டுகள். அந்த 2 ஆண்டுகளிலே இடையிடையே உங்களோடு வந்து ஒரு தமிழின் வழியாக ஒரு உறவு கொள்வது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. நான் ஏற்கனவே மறையுரையிலே சொன்னேன், உங்களுடைய உபசரிப்பை கண்டு நான் வியந்து போனேன். அன்போடு என்னை வரவேற்றீர்கள், பாராட்டினீர்கள், நல்ல வார்த்தைகளை சொன்னீர்கள், ஊக்கப்படுத்தினீர்கள், எனக்கு வேண்டிய ஆதரவையும் கொடுத்தீர்கள். எனவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது உளம் நிறைந்த எனது அடிமன ஆழத்திலிருந்து உங்களுக்கு நான் எனது நன்றிகளையும் உங்களது வாழ்த்துகளுக்கு எனது ஜபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த வேளையிலே தந்தை லூயிஸ் அவர்களையும் நான் நினைத்து பார்க்கிறேன். அவர்தான் எனக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார். வாய்ப்புகளை ஏற்படுத்தி நீங்களும் வாருங்கள், உங்களுடைய அனுபவங்களையும் இங்கு பகிர்ந்து கொள்ளுங்கள், உங்களுடைய ஜபங்கள் எங்களுக்கு வேண்டும், ஆசிகள் வேண்டும் என்று என்னை ஊக்கப்படுத்தி அவர் என்னை இங்கு வரவழைத்தார். எனவே உங்களுடைய இந்த திரு இருதய சமூகத்தை பற்றி, இந்த குடும்பங்களை பற்றி நான் நினைக்கின்ற பொழுது எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பவுலடியார் சொல்கிறது போல, உங்களை நினைக்கும் தோறும் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் என்று சொல்வார். அதுபோல் நானும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் என்னை அழைத்து வந்தவர்கள், காரிலே அழைத்து வந்தவர்கள், வீடுகளிலே தங்க எனக்கு உதவி செய்தவர்கள், உணவிட்டு என்னை ஆதரித்தவர்கள் மற்றும் பல உதவிகளை செய்தவர்கள், அது மட்டுமல்லாமல் இங்கு நீங்கள் செய்கிற பல பணிகளையும் நான் வியந்து பாராட்டியிருக்கிறேன். குடும்பங்களாக நீங்கள் இணைந்து வந்து, தந்தையோடு இணைந்து, நான் சொன்னேன் ஏற்கனவே, இணைந்து நீங்கள் மிகச்சிறப்பாக எல்லா பணிகளிலும் ஈடுபட்டு ஒத்துழைத்து செயல்பட்டு கொண்டு வருகிறீர்கள். நிச்சயமாக இது நீங்கள் தொடர வேண்டும். தந்தை சொன்னது போல உலகம் சிறியது, உருண்டையானது. எனவே இதுதான் கடைசி என்று அல்ல, கடவுளுக்கு சித்தமானால் நாம் என்ன செய்வோம், மீண்டும் சந்திப்போம். எங்காவது இங்கேயே சந்திக்கலாம் அல்லது எங்காவது சந்திக்கலாம். எனவே அத்தகைய வாய்ப்பை நான் எதிர்பார்த்து காத்திருந்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் எனது ஜெபத்திலே நான் நினைவு கூறுவேன். இந்த அன்பும் பாசமும் என்னை இங்கு உற்சாகப்படுத்தியது. முற்றிலுமாக வேறு ஒரு கலாச்சாரம் நிறைந்த ஒரு இடத்திற்கு வந்து இங்கு நான் இருந்த பொழுது உங்களுடைய உறவு எனக்கு ஒரு பலத்தை தந்தது. எனவே அதற்கும் நன்றி கூறி தொடர்ந்து எனக்காக ஜெபிக்குமாறு கேட்கிறேன். நான் எங்கே போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கும். நான் 2 ஆண்டு தியாலஜி படிப்பை நீங்கள் முடித்திருக்கிறேன், நல்லபடியாக முடித்து விட்டேன் ஆண்டவருடைய அருளால். நான் தொடர்ந்து சாப்ளின்ஷிப் ப்ரோக்ராம் என்று சொல்வார்கள், கிளினிக்கல் பாஸ்டரல் எஜுகேஷன் என்று சொல்வார்கள், CPE என்று சொல்வார்கள். அதாவது மருத்துவமனையிலே வியாதி உற்றவர்களோடு, நோயாளிகளோடு, அங்கு வருகின்ற மக்களோடு நாம் இணைந்து, அங்குள்ள மருத்துவர்களோடு, செவிலியர்களோடு இணைந்து எப்படி நமது குருத்துவ பணியை செய்ய முடியும் என்பதற்கான ஒரு பயிற்சி. கடினமான பயிற்சியாகத்தான் இருக்கும். ஏனென்றால் உடல் சுகத்தோடு இருக்கிறவர்கள் இளையவர்களோடு இருப்பது மிக சந்தோஷமாக இருக்கும். ஆனால் உடல் நல சுகம் இல்லாதவர்களோடு அந்த மருத்துவ சூழ்நிலையில் இருக்கிற பொழுது அது கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் ஆண்டவருடைய பணி அப்படித்தானே இருந்தது. நோயுற்றவர்களோடு தான் அவர் அதிகமாக இருந்தார், அவர்களுக்கு சுகமெல்லாம் கொடுத்தார். எனவே அவரை நம்பி நான் இந்த 1 ஆண்டு ஒரு பயிற்சிக்காக நான் ஜார்ஜியா மாநிலம் சவைனா என்கிற இடத்திற்கு செல்கிறேன். அங்கு 1 ஆண்டு நான் சென்ட் ஜோசப் ஸ்காண்ட்லர் என்ற மருத்துவமனையிலே பணிபுரிந்து அந்த பணியோடு கூட சேர்ந்து இந்த பயிற்சியையும் பெற்று அதற்குரிய சான்றிதழ்களையும் பெற்று நான் இறைவனின் சித்தம் இருந்தால் மிக அதையும் வெற்றிகரமாக முடித்து
நான் இந்தியா சென்று பணியாற்றலாம். மதுரை மறைமாநிலம் நான் சார்ந்த மறைமாநிலம், அங்கு சென்று பணியாற்றலாம் என்று இருக்கிறேன். எனவே உங்களுடைய ஜெபங்களை நான் வேண்டி வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். எனக்காக ஜெபியுங்கள். உங்களை நான் மறக்க முடியாது. ஏனென்றால் அந்தந்த தொடர்பு, அப்பப்பொழுது வந்த தொடர்பு, தமிழ் தொடர்பு வேறு எங்கும் எனக்கு கிடைக்காது என்று நினைக்கிறேன். எனவே அந்த தொடர்பிலே நான் உங்களை நினைப்பேன், உங்களுக்காக ஜெபிப்பேன். எனக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி. அனைவரும் எழுந்து நிற்போம். ஸோ பூசை முடிஞ்சதுக்கப்புறம் ஃபாதரை யூ கேன் மீட் ஹிம் பர்சனலி அண்ட் கெட் ஹிஸ் பிளஸ்ஸிங். அண்ட் இஃப் தோஸ் ஆஃப் யூ லைக் டு எக்ஸ்பிரஸ் யுவர் கிராட்டிடியூட், ப்ளீஸ் ஷேர் வித் ஹிம். இறைவன் ஆசிக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இயேசு போற்றி, மரியே போற்றி. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.